இல்ல விஜி, நீ மறுபடியும் உன்னை நீயே குழப்பிக்கத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ எப்ப அவங்கிட்ட இது நீங்க தொட்ட உடம்பு, உங்களை தவிர நான் வேற யாரையும் தொட விட மாட்டேன்னு சொன்னதா கேட்டனோ அப்பவே நான் உருக்குலைச்சு போயிட்டேன். ஐயோ என்னங்க, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேனே தெரியலங்க. நான் அந்த மாதிரியே சொல்லலங்க, சொல்லல. அப்புறம் எப்படி வச்சு நம்மளோட விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும்? சொன்னேங்க, நான் தான் சொன்னேன். எந்த மாதிரி சூழ்நிலையில தெரியுமா? நீ பண்ண அநியாயத்துக்கும் அட்டொழித்துக்கும் தாண்டா நான் இன்னும் என் புருஷனை தொட கூட விடலன்னு சொன்னேன். அதுவும் அவனோட தொல்லை தாங்க முடியாம ஒளறி கொட்டிட்டேங்க. அத அந்த பொறிக்க அவனுக்கு சாதகமாக்கிக்கிட்டு உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கா. எனக்கு முன்னாடியே நீ அவனை கல்யாணம் பண்ணிருக்க. அதனாலதான் அவன் விஜய் ஏன் பொண்டாட்டின்னு என்கிட்டயே சொல்றான். இது உண்மைதானே? என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணாடான்னு நான் வந்துட்டு கேட்க போனேன். நீ கட்டிருக்கிற ஏன் பொண்டாட்டியடா, அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு, இன்னும் என்னோட நினைப்போட தாண்டா அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கான்னு உன்னை கட்டின புருஷன்னா என்கிட்டே வந்து சொல்றான். என்ன பதில் சொல்ற விஜய்? இல்லங்க, அவன் உங்களை நல்லாவே குழப்பி இருக்காங்க. அந்த கல்யாணமே ஒரு மோசடிங்க. நான் அவன் ஆசைக்கு இறங்கி வரலன்னு உடனே அவன் நடத்தின நாடகம் தாங்க அந்த கல்யாணம். நான் அவன்கிட்ட என்னையே எழுந்த பிறகு நான் பண்ண தப்பு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உங்க கூட வாழற அருகத எனக்கு இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கினதும் தாங்க. அதுக்கப்புறம் உங்களை எவ்வளவோ சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனா என்னோட குற்ற உணர்ச்சியும் அந்த கடங்காரனோட ஞாபகமும் வந்து ஒரு பைத்தியக்காரி மாதிரி உங்களை நிறைய தடவை கஷ்டப்படுத்திருக்கேங்க. கஷ்டப்படுத்திருக்கேன். எவ்வளவோ தடவை உங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்லணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா எங்க நீங்க என்னை ஏத்துக்காம போயிடுவீங்களோன்னு பயந்து உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேங்க. மறைச்சிட்டேன். உங்களோட வாழற அருகதை இல்லைன்னு தெரிஞ்சும் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசை மனசுக்குள்ள இருக்கு. ஒருவேளை எங்க நீங்க என்ன ஒதுக்கிடுவீங்களோன்னு நினைச்சுதான் எதையுமே சொல்லாம தவிச்சிட்டு இருந்தேங்க. என்னோட தலையெழுத்து எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீங்களே என்ன வெறுத்து ஒதுக்கணுங்கிற நிலைமை வரணும்னு இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு விஜய். சத்தியமாங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன பத்தி உங்ககிட்ட இவ்ளோ விஷயத்தையும் சொல்லிருக்கானே அந்த அயோக்கிய, அவனை நான் கத்தியால குத்துனேன்னு அது உங்ககிட்ட சொன்னானா?
சொல்ற? நிஜமா தாங்க சொல்றேன். ஒரு நாள் அவன் வீடு தேடி வந்து ரொம்ப வரம்பு மீறி நடந்துக்க பார்த்தா. அந்த நேரம் அவன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு வெறுப்புல இருந்த என்னால பொறுத்துக்கவே முடியலங்க. எதை பத்தியும் யோசிக்காம அவனை கத்தியால குத்திட்டேங்க. ஒரு நாள் அவன் வீடு தேடி வந்து ரொம்ப வரம்பு மீறி நடந்துக்க பார்த்தா. அந்த நேரம் அவன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு வெறுப்புல இருந்த என்னால பொறுத்துக்கவே முடியலங்க. எதை பத்தியும் யோசிக்காம அவனை கத்தியால குத்திட்டேங்க. இதெல்லாம் அவன் உங்ககிட்ட சொன்னானா? அவனை பிடிச்சிருந்த அவனோட வாழணும்னு நினைச்சிருந்தா அவன் சாகட்டும்னு நினைச்சு நான் எதுக்காக அவனை கத்தியால குத்தணும் சொல்லுங்க? இதெல்லாம் அவன் உங்ககிட்ட சொன்னானா? சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டான். அவன் உங்ககிட்ட யோகிய மாதிரி பேசினது கூட இன்னும் என்னோட வாழ்க்கையை சீரழிக்கணுங்கிறதுக்காக தான். என்னங்க இப்ப நான் சொல்றேன், என்ன அவன் எடுத்து கூட்டிட்டு போங்க. என்னோட ஆத்திரம் தீர என் கையால அவனை நான் கொண்டு போட்டுறேன். என்ன மட்டும் இல்லைங்க, இன்னும் சில பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான். இத தெரிஞ்சதும் அவன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிக்கிட்டு இவனை தலைமொழிகிட்டு போயிட்டாங்க. எந்திரி. விஜய், எப்பவுமே நான் உன்னைத்தான் நம்புவேன். எனக்கு நீதானே முக்கியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த குழப்பம் எல்லாமே, அவன் பேசுனது எல்லாமே நம்புற மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு எப்பவுமே நீதான் வச்சு முக்கியம். ஏன் வச்சு அவனை கத்தியால குத்துறேன்னு சொன்னிய, அதனால எதுவும் பிரச்சனை இல்ல? எங்க அப்பா புண்ணியத்தால போஸ் மாமாவும் ஒரு நல்ல மனசுள்ள எஸ்ஐயும் தான் என்ன இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்துனாங்க. விஜய், இந்த பிரச்சனை மாமாக்கு தெரியுமா? தெரியாதுங்க, தெரியாது. இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவர் உயிரை விட்டுருவாரு. இது பாருங்க, நீங்க என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, இல்ல நான் சாகிறதா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் உங்க பொண்டாட்டியா தாங்க இருப்பேன். விஜய், நீ பட்டதெல்லாம் போதும் விஜய், போதும். இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழப்போகுது. நீதான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேல. அந்த இளங்கோ இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியாரு. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ வேணாமா? அதுக்காகத்தான் அவனை போய் நான் பார்க்கணும். போதும் விஜய், நீ இது வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தாலும் போதும். இனிமே உன் முகத்தை நான் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும். தைரியமா இரு. என்னங்க, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அவன் பொய் சொல்லியிருக்கான்.
அவன் போய் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் உங்களை சும்மா விட மாட்டான். இப்போவும் சொல்றேன் விஜய், நேரா அவன் சட்டையை பிடிச்சி ஏன்டா நான் இப்படிலாம் பண்ண நான் கேட்க போறதில்ல. டீசெண்டா அவன்கிட்ட போய் அவன் பண்ண தப்பையெல்லாம் எடுத்து சொல்லி இனிமேலும் இதுல தலையிடாத ஒதுங்கிடுன்னு தான் சொல்ல போறேன். நீங்க அப்படி சொல்வீங்க, ஆனா அவன் கேட்கணுமே. எனக்கு தெரியுங்க, அவன் வெறி பிடிச்சவன் மாதிரி மாறிடுவான். அவன்கிட்ட மரியாதையா பேசணும்னு நினைச்சுதான் நான் போறேன். அந்த மாதிரி பேசினான்னா அது அவனுக்கு தான் நல்லது. அவன் வேற மாதிரி பேசினான்னு வச்சுக்கேன், என் பொண்டாட்டியை இவ்வளவு நாளா நான் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான் ஒரு நிமிஷம் நினைச்சேன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே அவன் காலி. என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீங்க போஸ் மாமா வேணா கூட்டிட்டு போங்க. இது என் பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். நீதான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டியே. ஒரு புருஷனா நான் தானே இதை டீல் பண்ணணும். இங்க பாரு விஜய், இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர அடுத்த ஆள் காதுக்கு போறதுக்கு நான் விட மாட்டேன். வரேன் விஜய். என்னங்க? என்ன என்னங்க, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? என்ன விஜய், ஏன் இப்படிலாம் பேசுற? உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? நீ சொன்னதை நம்பித்தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் உன்னை நம்பணுங்கிறத விட நீ என்னை நம்பணுங்கிறதா முக்கியம். எப்பவுமே இந்த கோபி கேரக்டர் இதே மாதிரி தான் இருக்கும். தைரியமா இரு. வரேன். டே கோபி, எப்போவுமே தொழில் தான் முக்கியம்னு சொல்லுவேன். அவனுங்களும் அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ அனுப்பின அட்ரஸுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா இப்போ அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு அப்படியே நான் புருஷனை முன்னாட்டியும் குசு குசுன்னு பேசுறீங்க. ஆமாங்க, காலையில இருந்து 2 பேரும் ரூமுக்குள்ளேயே உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க வா. இது யாருக்கா? உன் அருமை பொண்டாட்டி. ஏன் அருமை பொண்டாட்டி தானே? இவ கூட தானே ரூம்ல உட்காந்து குசுகுசுன்னு பேசின. வெளியில இருந்து யாரையும் கூட்டி கொண்டாந்து ரூம்குள்ள வச்சு குசுகுசுன்னு பேசலையே. ஒரு வீட்டுல ஒரு புருஷன் முன்னாடி தனியா உட்காந்து பேசக்கூடாதா? அது கூட உரிமை இல்லையா? எதுக்குமே ஒரு அளவு இருக்கு, லிமிட்டை தாண்டாது. விஜய், நான் வர்ற வரைக்கும் தனியா ரூமுக்குள்ள டென்ஷன் இல்லாம நல்லா ரெஸ்ட் எடு. தைரியமா இரு. வரேன். என்ன என்ன சார் தனியா வந்திருக்கீங்க? நீங்க பாருங்க மிஸ்டர் இளங்கோ, மறுபடியும் உங்ககிட்ட பேசுறதுக்கா மட்டும்தான் நான் வந்திருக்கேன். ஓஹோ, சமாதானமா? என் பொண்டாட்டி விஜயை நீங்க தொட்டு தாலி கட்டினதுக்காக, உங்க மான மரியாதைக்காக அவளை விட்டு கொடுக்க சொல்லி கெஞ்சி கேட்க வந்தீங்களா? இளங்கோ, நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்ல. என் பொண்டாட்டி மேல நீ உரிமை கொண்டாடுவ, அதை நான் பார்த்துட்டு வாழ்த்திட்டு போணுமா? இங்க பார், விஜயோட பேரை சொல்றது கூட உனக்கு அருகதை கிடையாது. அது விஜய் சொல்லட்டும். சொல்லிட்டாலே, உன் வயித்துல இருக்க தழும்புதான் அதுக்கு பதில் சொல்லிட்டாலே. நீ சாரோன்னு தானே கத்தியால குத்திருக்கா.
இதுக்கு மேல என் விஜய பத்தி ஒரு வார்த்தை பேசுன என்ன ஏன் விஜய்னுக்கிட்டு ஏன் விஜயா ஓ விஜயாங்கிறதா இப்ப பிரச்சனையே. ஏதோ பார்க்க பரிதாபமா இருக்கேன்னு வந்ததுல இருந்து சும்மா பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு தில்லா பேசுறியா? இந்த தைரியம்ல முதல்ல வந்து அப்ப எங்க போச்சு? வா போய் விஜய கூட்டு வந்து என்கிட்ட விடுற வழி பாருப்பா. இல்ல நானும் அவளும் கல்யாணம் பண்ண ரெஜிஸ்டர் சர்டிபிகேட்டை நோட்டீஸ் அடிச்சு ஊரு பூரா ஓட்டுவேன். அப்புறம் உன் குடும்பம் அவ குடும்பம் எல்லாத்துக்கும் சங்குதான். இளங்கோ, இதான் உன்னோட லிமிட். இதை தாண்டாத. லிமிட்டா? ஏன் லிமிட்டை முடிவு பண்றதுக்கு நீ யாரு? சரி லிமிட் தாண்டிட்ட, இப்ப என்ன பண்ண போற? வேணாம் இளங்கோ, நான் ஒரு புழு பூச்சி கூட கெடுதல் நினைச்சது கிடையாது. உனக்கு நினைக்க வச்சிடாத. யாரையும் வந்ததுல இருந்து ஒரே மேட்டரை சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டி அடைக்க தெரியல, என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கப்பா. இளங்கோ, பொறுமையை சோதிக்காத. எங்களுக்கு அதான் வேலை, அதுக்கு தான் இங்க நின்று இருக்கோம். இது வேற, நீ சொன்ன மாதிரி உன்னால எதுவுமே என்ன புடுங்க முடியாது. ஆனா நான் சொன்னது எல்லாமே என்னால செய்ய முடியும். தேவையா? ஓ போய் ஏன் உன் அருமை பொண்டாட்டி விஜயை கூட்டிட்டு வந்து என்கிட்ட விடு. சரி வேணாம்ப்பா, நீ ஏன் விஜய் உன் பொண்டாட்டியை வச்சுக்க. ஆனா நான் அப்பப்போ வந்துட்டு போறேன்.